இங்க ஒரு 75 வயசு ஆள் இருந்துட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காரு. இவர் எதனால நிக்கிறான்னு சொல்லி பார்த்தா, கொஞ்ச நாள் முன்னாடி, அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு ஒரு 5 வயசு இருக்கும் போது உங்க அப்பா இருந்துட்டு ஹைட் அண்ட் சீக் விளையாடுறாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு இந்த பையனுமே சரின்னு சொல்லிடுவான். இங்க கேட்டன் போய் நின்றுவான். அப்ப திடீர்னு ஒரு இம்பார்ட்டன்டான கால் அவங்க அப்பாவுக்கு வந்துடும். அவங்க அப்பாவும் அதை பேச போயிடுவாரு. பேசி முடிச்சுட்டு வந்தவர் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பையனை தேட ஆரம்பிக்கிறாரு. இவரும் தேடிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்காவது அவன் பையன் கிடைப்பான்னு சொல்லி ஒரு கட்டத்துல அவன் பையன் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி தன்னோட மனசே விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பட் இந்த பையன் இருந்துட்டு சவுண்டே இல்லாம பையன் நின்னுகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அப்பா வந்து நம்மள கூப்பிடுவாருன்னு சொல்லி இவனு நின்னுட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல 7 வருஷம் கழிச்சு அவங்க அப்பா இருந்துட்டு அந்த வீட்டை மாத்தி இன்னொரு வீட்டுக்கே போயிறாரு. ஆனாலும் இந்த பையன் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கான். புது ஃபேமிலி வருது. அந்த புது ஃபேமிலி அந்த வீட்டை பார்த்துட்டு அந்த வீட்டுல ஜாலியா இருக்க ட்ரை பண்றாங்க. இப்ப இந்த பையனும் பெருசாக ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல நாயெல்லாம் வந்து இவனை பார்த்து குலைக்குது. ஆனாலும் இந்த பையன் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இப்ப காலங்கள் போக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல வீடும் மாற ஆரம்பிக்குது. வீடு மாறி அந்த வீடு பழைய வீடா இருது. அந்த வீடு கைவிடப்பட்ட வீடா மாறிடுது. இருந்தாலும் அந்த பையன் இருந்துட்டு இப்ப 75 வயசு ஆயிருது. இப்பவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னைக்காவது அவங்க அப்பா